ஹே கைஸ், நாம இன்னும் சமைக்க போறது சப்பாத்தி. ஸோ சப்பாத்தி பண்றதுக்காக இங்கே கிரீன் பீஸ் தண்ணீர் குதிர்த்து வச்சிருக்கேன். அப்புறமா அந்த கிரீன் பீஸ் இந்த குக்கர்ல குக் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கிரீன் பீஸ் இந்த குக்கர்ல இப்படி போடணும். கொஞ்சம் கிரீன் பீஸ் உள்ளதுனால 1 வெங்காயம், 1 பொட்டேட்டோ, இது ரெண்டுமே அரிஞ்சு கிரீன் பீஸில் போடணும். வெங்காயத்தையும் பொட்டேட்டோவையும் கிரீன் பீஸ் கூட சேர்த்து இப்படி வைக்கணும். அப்புறமா அந்த மஞ்சள் பொடி கொஞ்சம் கூடியதுனால நாம இப்படி எடுத்து வாஷ் பண்ணி அப்படி வைக்க போறேன். ஓகே, அப்புறம் இதுல தண்ணி ஊத்த போறேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இலக்கி க்ளோஸ் பண்ணி விசில் வர வெயிட் பண்ணுறேன். பாக்கி வீடியோ யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டு சொல்லித்தரேன். டில் தென் பாய். இருந்து பறிச்செடுத்த கறிவேப்பிலை, எங்கள் வீட்டு சட்டியில் வளர்ந்து வந்த கறி கிரீன் பீஸ் குக் ஆகிற வேளையில் நான் குளிக்க போகிறேன். மறுபடியும் இதே டோனில் பேசி எனக்கே போர்டிச்சு போச்சு கை. ஸோ எனக்கு விஷக்கம் தொடங்கி எந்தெങ്കിലും போய் கழுவிட்டேன். மறுபடியும் பேசினாலும் இனிமேல் தான் நல்லா சடங்குகள் இருக்குது. இந்த தேங்காய் நாம் அரைச்சி சேர்த்தோம். மஞ்சள் பொடி அப்போவே ஜாஸ்தி ஆனதுனால இதில் மஞ்சள் பொடி தூக்குறதில்ல. அதனால நானே மஞ்சள் பொடி தூக்காமல் தேங்காய் க்ரஷ் பண்ணி இதில் ஆட் பண்ண போகிறேன். நம்ம சேர்ந்து பூஜை பண்ணலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு சட்டி திருப்பி வச்சுருக்கேன். பார்க்க முடியுதா? இது அந்த சட்டி. இதில் குறைச்சி எண்ணெய் ஊற்றி கடுகு ஊற்றி அப்புறம் கறி லீவ்ஸ் போட்டு இந்த தேங்காய் அந்த சட்டியில் கமத்துறேன். அப்புறமா இந்த கறி லீவ்ஸ் போடலாம். சுக்லாம் பரதம் மாவு குழைச்சி உருட்டி தேய்ச்சி எடுக்கிறதுக்கு இங்கே டைம் இல்லை. அதனால இன்ஸ்டன்ட் சப்பாத்தி தான் போட போகிறேன். ஓகே, கறி நல்லா செம்மையாக தான் இருக்கு. கறியில் சூடானதுக்கப்புறம் சப்பாத்தி இந்த மாதிரி போடணும். ஓகே, அப்புறம் கை வச்சு இப்படி நான் ப்ரோ குக், அதனால் இந்த மாதிரி எடுக்க. Finally, I got chapati. Wow.